வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். காஷ்மீரில் இந்திய விமானப்படை குண்டு வீசி தாக்கியதில் 300 தீவிரவாதிகள் பலி. புல்வாமாவில் 44 CRPF வீரர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா பதிலடி. தீவிரவாதிகள் முகாம் மீது தாக்குதல் நடத்தியது ஏன் என வெளியுறவு செயலர் விளக்கம். மீண்டும் தாக்குதல் நடத்தலாம் என்ற தகவலை அடுத்து ராணுவ நடவடிக்கை என பேட்டி. பாகிஸ்தான் பதில் தாக்குதல் நடத்தலாம் என்பதால் காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பதற்றம். பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவுடன் பிரதமர் மோடி அவசர ஆலோசனை. 21 தொகுதி இடைத்தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடும் என கமல்ஹாசன் பேட்டி. பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்த இந்திய விமானப்படைக்கு நன்றி கூறினார். ஸ்பெக்ட்ரம் ஏர்செல் மேக்சிஸ் ஊழலை வெளிக்கொணர பாஜக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை வலியுறுத்தல். 44 CRPF வீரர்கள் உயிரிழப்புக்கு பதிலடியாக காஷ்மீர் எல்லையில் உள்ள பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் இந்திய விமானப்படையின் அதிரடி தாக்குதலால் அழிக்கப்பட்டன. காஷ்மீர் மாவட்டம் புல்வாமாவில் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பு நடத்திய தாக்குதலில் 44 CRPF வீரர்கள் பலியாகினர். இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி தர வேண்டும் என நாட்டின் அனைத்து தரப்பு மக்களும் வலியுறுத்தி வந்தனர். காங்கிரஸ் உட்பட அனைத்து கட்சிகளும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி மத்திய அரசு எந்த நடவடிக்கை எடுத்தாலும் ஆதரவு அளிப்பதாக தெரிவித்திருந்தனர். பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் நிச்சயமாக இந்திய தரப்பிலிருந்து தக்க பதிலடி தரப்படும் என உறுதியளித்துள்ளனர். இந்நிலையில் காஷ்மீர் மாநிலம் எல்லைப் பகுதியில் இருந்த தீவிரவாத முகாமை இந்திய விமானப்படை குண்டு வீசி தாக்கி அழித்து அதிகாலை 3:30 மணிக்கு தீவிரவாத முகாமை 12 மிராஜ் 2000 ரக போர் விமானம் மூலம் இந்திய ராணுவ படை அழித்தது. 1000 கிலோ எடையுள்ள வெடிபொருட்களை வீசி காஷ்மீர் புல்வாமா தாக்குதலுக்கு சம்பவத்திற்காக இந்திய விமானப்படை பழி தீர்த்தது. எல்லையில் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் இந்திய ராணுவத்தின் இந்த அதிரடி நடவடிக்கையை நாட்டு மக்கள் வரவேற்றுள்ளனர். எல்லையில் தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் பயிற்சி அளிப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விஜய் கோகலே தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விஜய் கோகலே சர்வதேச அளவில் பல்வேறு தீவிரவாத தாக்குதலை ஜெய்ஷ் இ முகமது நடத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். பாகிஸ்தான் அனுமதி இல்லாமல் ஜெய்ஷ் இ முகமது தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இல்லை என கூறிய அவர், உளவுத்துறை அளித்த தகவலின் பேரில்தான் இந்த தாக்குதல் நடைபெற்றதாக கூறினார். இந்தியா மீது ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாதிகள் மீண்டும் தாக்குதல் நடத்துவதாக வெளிவந்த தகவலை அடுத்துதான் தீவிரவாதி முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்தார். மேலும் நிறைய தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் இதனால் மக்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் விஜய் கோகலே தெரிவித்துள்ளார். காஷ்மீர் எல்லை அருகே உள்ள தீவிரவாத முகாம்களை அழிக்க இந்திய விமானப்படை மேற்கொண்ட தாக்குதல் தொடர்பான விவரங்கள் வெளியாகியுள்ளன. புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்திய விமானப்படை நடத்திய சர்ஜிக்கல் தாக்குதலில் 300 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாலகோட், முசாபர்பாத், சக்கோட்டி பகுதியில் உள்ள தீவிரவாத பயிற்சி முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது மற்றும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாத அமைப்புகளின் முகாம்களை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ளது. பாலகோட் பகுதியில் அதிகாலை 3:45 மணி அளவிலும், முசாபர்பாத் பகுதியில் 3:48 மணிக்கும், சங்கோட்டியில் 3:58 மணிக்கும் தாக்குதல் நடத்தியதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் ஆல்பா 3 எனப்படும் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பின் கண்ட்ரோல் அறை முழுவதுமாக தகர்த்தெறியப்பட்டுள்ளதாக இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது. இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்திய தொடர்பான விவரங்களை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் பிரதமர் மோடியிடம் விரிவாக எடுத்துரைத்ததாக பாதுகாப்புத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லியில் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. காஷ்மீர் எல்லை அருகே இந்திய விமானப்படையின் சர்ஜிக்கல் தாக்குதலை அடுத்து டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி, ராஜ்நாத் சிங், சுஷ்மா ஸ்வராஜ், நிர்மலா சீதாராமன் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ஆகியோர் பங்கேற்றனர். இடையே காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் பதில் தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் இந்திய ராணுவம் உஷார் நிலையில் இருந்து வருகின்றது. காஷ்மீர், பஞ்சாப் மாநிலங்களில் பாகிஸ்தானை ஒட்டிய எல்லைப் பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது.
இந்திய விமானப்படை தாக்குதலில் சர்வதேச விதிகள் எதுவும் மீறப்படவில்லை என பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் இந்திய விமானப்படை தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி தனது ட்விட்டர் பக்கத்தில் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எனப்படும் நாட்டிற்கு சொந்தமான யூனியன் பிரதேச பகுதியில்தான் தாக்குதல் நடைபெற்றுள்ளதாக பதிவிட்டுள்ளார். சுய பாதுகாப்பிற்காக இந்த தாக்குதல் நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ள சுப்பிரமணிய சுவாமி இந்த தாக்குதலில் சர்வதேச விதிமுறைகள் எதுவும் மீறப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தீவிரவாத முகாம்களை குண்டு வீசி அளித்த இந்திய விமானப்படை வீரர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விமானப்படை வீரர்களின் துணிச்சலான தாக்குதலால் தீவிரவாத முகாம்கள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டதற்கு தமிழக மக்கள் சார்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டு தெரிவித்துள்ளார். தீவிரவாத முகாம்களை குண்டு வீசி அளித்த இந்திய விமானப்படை வீரர்களுக்கு முதலமைச்சர் பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் துணிச்சல் மிக்க செயல்பாடு காரணமாக தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் உலகத்தை அச்சுறுத்தும் தீவிரவாதத்தை துணிவுடன் எதிர்கொண்ட பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படையின் அதிரடி தாக்குதலை காங்கிரஸ், ஆம் ஆத்மி உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வரவேற்று பாராட்டுதலை தெரிவித்துள்ளனர். இந்திய விமானப்படை வீரர்களுக்கு வீர வணக்கம் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்களை அளித்த வீரர்களுக்கு வீர வணக்கம் என டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி தலைவருமான கெஜ்ரிவால் தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இந்திய விமானப்படை தாக்குதலுக்கு பாராட்டு தெரிவித்துள்ள திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ராணுவ வீரர்களின் அசாதாரணமான செயல் என குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாத முகாம்களை அழித்த வீரர்களால் நாட்டுக்கு பெருமை என தெரிவித்துள்ள புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி இந்திய விமானப்படைக்கு வீர வணக்கம் தெரிவித்துள்ளார். நள்ளிரவில் நடைபெற்ற தாக்குதல் புல்வாமா சம்பவத்திற்கு பதிலடி தரமான சம்பவம் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியது ஆறுதலை தருவதாக தமிழக பாஜக மூத்த தலைவர் இல கணேசன் கூறியுள்ளார். காஷ்மீரில் இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலுக்கு சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் பாராட்டு தெரிவித்துள்ளார். மேலும் பாகிஸ்தானின் பதில் தாக்குதலை சமாளிக்க தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் இந்தியா பதிலடி கொடுத்துள்ளதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநரும் நாட்டின் முதல் பெண் IPS அதிகாரியுமான கிரண்பேடி பாராட்டுதல்களை தெரிவித்துள்ளார். சர்ஜிக்கல் தாக்குதல் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து எதிர்க்கட்சிகளிடம் ஒப்புதல் பெறுவதற்கு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்திய விமானப்படையினரின் அதிரடி தாக்குதலை தொடர்ந்து பதிலுக்கு பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருப்பதால் இந்திய ராணுவத்தினர் தயார் நிலையில் இருக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் இன்று மாலை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த கூட்டத்தில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் பதில் தாக்குதல் நடவடிக்கைகள் குறித்து அனைத்து கட்சிகளின் ஒப்புதல் பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முன்னதாக பிரதமர் மோடி தலைமையில் மூத்த அமைச்சர்கள், ராணுவ அதிகாரிகள் பங்கேற்ற அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. அதிமுக தலைமையிலான மெகா கூட்டணியை உடைக்க சதி நடைபெறுவதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தமிழக அரசின் ஈராண்டு சாதனை விளக்கும் புகைப்பட கண்காட்சியை மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தொடக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக கூட்டணி இணைவதற்கு திமுகவில் உள்ள சில கட்சிகள் ரகசியமாக பேசி வருவதாகவும் அதிமுக மெகா கூட்டணி உடைக்க சதி நடைபெறுவதாகவும் தெரிவித்த ஜெயக்குமார் திமுக போன்று அதிமுக தரம் தாழ்ந்து பேச விரும்பவில்லை எனவும் தெரிவித்தார். மெகா கூட்டணி இருக்கக்கூடாது என்ற வகையில் பல்வேறு சதிகள் எல்லாம் அரங்கேற்றினாலும் கூட ஒருமித்த கருத்தோடு நிச்சயமாக தேர்தலை சந்திப்போம். இந்த கூட்டணி எந்த வகையிலும் அமையக்கூடாது என்ற வகையில் இன்னைக்கு ரொம்ப ஆர்வமாக பல பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக எதிரிகள் நினைப்பது போல நடக்காது. திமுக தலைவர் ஸ்டாலினும் சரி, அவரை சுற்றி இருக்கின்ற கூட்டணியில் உள்ள சிலவர்கள் இன்றைக்கு அவரால் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. அவர் என்ன நினைத்தார்கள், அவங்க மெகா கூட்டணி ஃபார்ம் பண்ணிடுவாங்க, எல்லாம் தனித்தனியாக நிற்பாங்க, அதனால் நாம் சுலபமாக வென்றலாம்னு நினச்சாங்க. 40 ஜெயிப்போம். சென்ட்ரலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பங்கு என்பது ஒரு மிக அளவில் ஒரு தேசிய அளவில் முக்கிய பங்காக நிச்சயமாக விளங்கும்.
திமுக கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. திமுக கூட்டணி ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகளும் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மற்ற தோழமை கட்சிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிவுற்ற நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் திமுக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இடையிலான தொகுதி பங்கீடு நடைபெற்றது. அப்போது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்கியுள்ளதாக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மேலும் இக்கட்சி சார்பில் போட்டியிடுவோர் திமுகவின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார் என அக்கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதியை ஒதுக்குவதென்று தீர்மானிக்கப்பட்டு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக அதை ஏற்றுக்கொண்டு உடன்படிக்கையில் கையெழுத்திட்டிருக்கிறோம். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி போட்டியிடுகின்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவதென்று ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. ரஜினிகாந்த் முதலில் கட்சி ஆரம்பிக்கட்டும், பிறகு அவருடன் கூட்டணி வைப்பதா இல்லையா என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்த இந்திய விமானப்படைக்கு நன்றி தெரிவித்தார். அவர் மரணம் கட்சி ஆரம்பிக்கணும், ஆனால் கருத்து வேறுபாடு உள்ள கூட்டணியில் நாங்கள் கலக்க மாட்டோம். சரியான பதிலடி. மீண்டும் இந்திய விமானப்படை தன்னுடைய திறமையை வீரத்தை காட்டியிருக்கிறது. அவர்களுக்கு இந்தியர்களின் வணக்கங்கள் உரித்தாகும். அதிமுகவின் கழுத்தை நெரித்து பாஜக கூட்டணி அமைத்துள்ளது என்றும் இந்த கூட்டணியில் பாமக சேர வேறு ஏதோ பெற்றிருக்கிறது என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். அப்படி தமிழ்நாட்டிற்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த கட்சிக்கு ஆதரவான ஒரு போக்கை அதனுடைய பினாமி சர்க்காராக, அடிமை சர்க்காராக மாநில அரசாங்கம், அதிமுக அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த இரண்டு ஆட்சிகளின் மீதும் மக்கள் மிக கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். அந்த கோபத்தை வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக வெளிப்படுத்துவார்கள். அந்த அணியை எங்களுடைய அணி நிச்சயமாக தோற்கடிக்கும். பாகிஸ்தான் மீது நடத்திய தாக்குதலின் எதிரொலியாக இந்தியா மீது பதில் தாக்குதல் தொடுக்க பாகிஸ்தான் முடிவு செய்துள்ளது. காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் நடைபெற்ற தாக்குதலில் 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் உயிரிழந்தனர். இதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா இன்று அதிகாலை நடத்திய தாக்குதலில் 300 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். தாக்குதல் குறித்து கேள்விப்பட்ட பாகிஸ்தான் இன்று மாலை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளதாகவும் முப்படைகளின் தலைவரிடம் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்தார். இதுகுறித்து பாகிஸ்தான் ராணுவத்தின் மக்கள் தொடர்பு அதிகாரியான மேஜர் ஜெனரல் ஆஷிப் கபூர் கூறுகையில், இந்தியாவின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து பாகிஸ்தான் கடும் தாக்குதல் தொடுக்க உள்ளதாக கூறினார். இந்தியா மீது பாகிஸ்தான் எந்நேரமும் தாக்குதல் நடத்தலாம் என்பதால் எல்லைப் பகுதியில் பதற்றம் நிலவுகின்றது. மேலும் இந்திய படைகள் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஸ்பெக்ட்ரம் ஊழல், ஏர்செல் மேக்சிஸ் ஊழல் போன்றவற்றிற்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொள்ளும்படி பாஜகவிடம் கேட்டுள்ளதாக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தில் உள்ள பல்வேறு ஒன்றியங்களில் பொதுமக்களிடம் குறை கேட்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்று பொதுமக்களை சந்தித்து அவர்களிடம் குறை கேட்பு மனுக்களை மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை பெற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைப்போம் என்றும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை உண்டு, அதுபோல் பாஜகவுக்கும் ஒரு கொள்கை உண்டு என்று தெரிவித்தார். ஸ்பெக்ட்ரம் ஊழல், ஏர்செல் மேக்சிஸ் ஊழல் போன்றவற்றுக்கு எதிரான நடவடிக்கையை பாஜக மேற்கொள்ளும்படி கேட்டுக் கொண்டுள்ளதாக தம்பிதுரை தெரிவித்தார். சில காமன் ப்ரோக்ராமுக்காக தான் இந்த கூட்டணி அமையும் தவிர கட்சியினுடைய கொள்கைகளை விட்டுக் கொடுப்பதற்காக எந்த கூட்டணியும் கிடையாது, எந்த காலத்திலும் கிடையாது, இப்போ அதுவும் கிடையாது. எங்களுடைய பொது எதிரியானது இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரசும். அதை வீழ்த்த வேண்டும். காரணம் உங்களுக்கு 18 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சி செய்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். அதே நேரத்தில் 18 வருஷம் அங்கே இருக்கும்போது 11 வருஷம் இங்கும் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இரண்டும் சேர்ந்து ஆட்சி நடத்தியவர்கள்.
தமிழகத்திற்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. பிறகு அதே போல பல்வேறு ஊழல்கள் அவர்கள் மேல் இருக்கின்றன. ஸ்பெக்ட்ரம் ஊழல், பிறகு சிதம்பரத்து மேல் இப்பொழுது ஏர் மேக்ஸல் செக்ஸ் ஊழல் இருக்குது. அதையெல்லாம் துரிதமாக நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் இப்பொழுது பாரதிய ஜனதா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சமூக ஆர்வலர் முகிலன் காணாமல் போன வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டம், மணல் கடத்தலுக்கு எதிரான போராட்டம் என பல்வேறு போராட்டங்களில் சமூக ஆர்வலர் முகிலன் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்த காவல்துறையினரின் அத்துமீறல் தொடர்பான வீடியோவை வெளியிட்டார். அதன் பின்னர் மதுரை செல்வதற்காக எழும்பூர் ரயில் நிலையம் சென்ற முகிலனை காணவில்லை என கூறப்படுகின்றது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் முகிலனை கண்டுபிடித்து தர கோரி பலரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். முகிலன் மாயமான சம்பவம் தொடர்பாக போராட்டம் நடத்தப்படும் என பல்வேறு கட்சிகள் அறிவித்துள்ள நிலையில் முகிலன் காணாமல் போன வழக்கை சிபிசிஐடி விசாரணை நடத்தும் என தமிழக டிஜிபி டி.கே. ராஜேந்திரன் உத்தரவிட்டுள்ளார். முகிலன் ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் சமூக வலைதளங்களிலும் இன்று அனைவரும் பேசக்கூடிய பொருளாக இருக்கின்றார். 5 நாட்களுக்கு முன்னால் எழும்பூர் ரயில் நிலையத்தில் மதுரைக்கு புறப்பட்ட தயாராக இருந்த முகிலனை காணவில்லை என கூறப்படுகின்றது. எங்கு இருக்கிறார் யாருக்கும் தெரியாது. இந்த முகிலன் யார்? அவரை பற்றிய சிறிய தொகுப்பு இதோ. ஈரோடு மாவட்டம் சென்னிமலையை சேர்ந்தவர் முகிலன். தமிழக பொதுப்பணித்துறையில் இன்ஜினியராக பணியாற்றினார். சிறுவாணி மலைப்பகுதியிலிருந்து உருவாக்கும் நொய்யல் நதி திருப்பூர் மாவட்டத்தை தொட்டதுமே பலவிதமான வண்ணங்களில் மாறியது குறித்த ஆராய்ச்சியை மேற்கொண்டார். ரசாயன கழிவுகளால் தான் இப்படி நிறம் மாறுகிறது என்பதை கண்டறிந்த அவர் தமிழக அரசிடம் புகார் செய்தார். யாரும் கண்டுகொள்ளாததால் இன்ஜினியர் வேலையை தூக்கி எறிந்த அவர் அதற்கு பிறகு மக்கள் பாதிக்கப்படும் இயக்கங்களில் பங்கெடுத்து வந்தார். கூடங்குளம் அணு உலை, ஜல்லிக்கட்டு, ஸ்டெர்லைட் ஆலை, மணல் கடத்தலுக்கு எதிராக பல்வேறு போராட்ட இயக்கங்களில் செயல்பட்டார். கடந்த 2008இல் 10 பேர் கொண்ட கும்பல் முகிலனை கொலை செய்ய முயன்றது. அதிலிருந்து தப்பிய முகிலன் உயிர் பிழைத்தார். மீண்டும் இயற்கை வளத்திற்கு எதிராக போராட அவருக்கு தூண்டுதலாக இருந்தவர் அவரது மனைவி பூங்கொடி. கடந்த 2017இல் அணு உலை எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் 1 வருடம் சிறையில் அடைக்கப்பட்டார். மீண்டும் வெளியே வந்த அவர் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 13 அப்பாவிகள் உயிரிழந்தனர். இதற்கு யார் காரணம் என தேட ஆரம்பித்தார். முடிவில் தென்மண்டல ஐஜி சைலேஷ்குமார் யாதவ் மற்றும் டிஐஜி கபில்குமார் சரத்கர் தான் என கண்டறிந்தார். இதுகுறித்த வீடியோவை சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் வெளியிட்டார். பின்னர் மதுரைக்கு கிளம்பிய முகிலன் காணவில்லை. ஆட்கொணர்வு மனு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தும் போலீசாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மர்மமாக உள்ள முகிலனுக்கு என்னவானது? எங்கே இருக்கிறார்? யாருக்கும் தெரியவில்லை. என்ன நிகழ்ந்தாலும் அதற்கு தமிழக அரசே பொறுப்பாகும். தமிழகத்தை பல வகையிலும் வஞ்சித்த பிரதமர் மோடி மார்ச் 1ஆம் தேதி கன்னியாகுமரிக்கு வரும்போது கருப்பு கொடி காட்டப்படும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டமாக தெரிவித்தார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர் பேசிய அவர் திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் பேச்சுவார்த்தை முடிந்த பின் போட்டியிடும் தொகுதிகள் அறிவிக்கப்படும் என கூறினார். இந்தியா பாகிஸ்தான் இடையே எந்த நிலையிலும் போர் ஏற்பட்டுவிடக் கூடாது என கூறிய வைகோ போர் இருதரப்புக்கும் இடையே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறினார். மேலும் இந்திய உபகண்டத்தில் இருக்கும் இந்து முஸ்லிம் இடையே எங்கேயாவது சிறு தீப்பொறி ஏற்பட்டாலும் மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும் என்றும் வைகோ கூறினார். மொத்தத்தில் ஒரு யுத்தம் மூடக்கூடிய நிலைமை எக்காரணத்தை முன்னிட்டும் ஏற்பட்டுவிடக்கூடாது. அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் இருதரப்பிலும் பெருநாசத்தை ஏற்படுத்துவதோடு இந்திய உபகண்டத்திற்குள் இருக்கக்கூடிய இந்து முஸ்லிம் சகோதரர்களுக்குள்ளும் கூட அதனால் எங்காவது ஒரு சிறு தீப்பொறி ஏற்பட்டாலும் அது பெரும் பாதகத்தை ஏற்படுத்தும். நான் தனிப்பட்ட பகையன் வாழ்க்கை எதுவும் கிடையாது. ஆனால் இந்த தமிழ்நாட்டுக்கே இவ்வளவு பெரிய வஞ்சகமும் துரோகமும் செய்ததனால தமிழர்கள் மான உணர்வோடு நீங்கள் செய்த துரோகத்தை கண்டித்து, இதுவரை செய்த வஞ்சகத்தை கண்டித்து எங்கள் எதிர்ப்பை அறவழியில் காட்டுகிறோம் என்பதனால் கருப்பு கொடி போராட்டம் என்னுடைய தலைமையில் அவர் 1ஆம் தேதி வருவாரானால் நிச்சயம் குமரி மாவட்டத்திலே நடக்கும். கூடங்குளம் அணு உலை பூங்கா அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும், ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்ச் 1ஆம் தேதி நெல்லையில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என்றும், அனுமதி மறுத்தால் அன்றைய தினம் கன்னியாகுமரிக்கு வரும் பிரதமர் மோடிக்கு கருப்பு கொடி காட்டுவோம் என்றும் அணு உலை எதிர்ப்பாளர் உதயகுமார் தெரிவித்துள்ளார்.
நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். கூடங்குளத்தில் அணு உலை பூங்கா அமைக்கக்கூடாது என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். கூடவே தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் நச்சாலையை நிரந்தரமாக மூடுவதற்கு தமிழக அரசு கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், கன்னியாகுமரியில் ஏராளமான பொருட்செலவில் திட்டமிடப்படும் பெரிய துறைமுகம் திட்டத்தை முழுவதுமாக கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையோடும், எதிர்வரும் மார்ச் 1ஆம் நாள் மாலை 5:30 மணிக்கு பாளையங்கோட்டை நூற்றாண்டு மண்டபம் அருகே உள்ள பொதுக்கூட்டத் திடலில் அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கமும் அகில இந்திய மக்கள் மேடையும் சேர்ந்து ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தவிருக்கிறோம். டாஸ்மாகில் மதுபானம் வாங்க ஏன் ஆதார் கார்டை கட்டாயமாக்க கூடாது என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. டாஸ்மாக் விவகாரம் குறித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்றைய வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது தமிழக அரசுக்கு நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். டாஸ்மாகில் மதுபானம் வாங்க ஏன் ஆதார் கார்டை கட்டாயமாக்க கூடாது? டாஸ்மாக் கடைகள் திறந்திருக்கும் நேரத்தை ஏன் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை என மாற்றக்கூடாது? டாஸ்மாக் கடைகளுடன் இணைந்திருக்கும் பார்களை ஏன் மூடக்கூடாது என்றும் இதுகுறித்து மார்ச் 12ஆம் தேதிக்குள் தமிழக அரசு பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அந்தியூர் அருகே அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி அடுத்த அத்தானி கருப்பு கவுண்டன்புதூர் பகுதிக்கு கோபியிலிருந்து பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது. இந்த பேருந்தில் காலை மற்றும் மாலை வேளைகளில் பள்ளி மாணவர்கள் உட்பட பொதுமக்கள் செல்வது வழக்கமாகும். இந்நிலையில் சிறிய பாலத்தை கடக்க முற்பட்ட போது நிலை தடுமாறி பேருந்து எதிர்பாராத விதமாக பக்கவாட்டில் கவிழ்ந்தது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 19 மாணவ மாணவிகள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதனையடுத்து காயமடைந்தவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பொதுமக்கள் அனுப்பி வைத்தனர். இதில் 5 பேர் மேல் சிகிச்சைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தகவல் அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் ராஜகிருஷ்ணன் அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று பார்வையிட்டு மாணவ மாணவிகளுக்கு ஆறுதல் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் பல்லாவரம் அடுத்த சங்கர் நகர் பகுதியை சேர்ந்தவர்கள் சாய் மற்றும் ஈஸ்வரன் இருவரும் வீட்டுக்கு தெரியாமல் காரை எடுத்து ஓட்டி வந்தபோது காய்கறி கடையில் மோதியுள்ளனர். இதில் கடையில் இருந்த 2 பேர் காயமடைந்தனர். இதையடுத்து அவர்கள் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதுமலை பந்திப்பூர் வனப்பகுதியில் தொடர்ந்து காட்டுத்தீ பரவும் நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் முதுமலை சரணாலயம் அருகே பந்திப்பூர் பகுதி நேற்று முன்தினம் பகல் 12 மணி அளவில் காட்டுத்தீ பயங்கரமாக பரவியது. காற்றின் வேகத்தால் மலமளவென பரவிய காட்டுத்தீ அருகே உள்ள காடுகள் அடர்த்தியான மலைப்பகுதிகளுக்கும் பரவியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த வனத்துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டும் தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. இந்த காட்டுத்தீயால் ஆயிரக்கணக்கான தாவரங்கள் மற்றும் மரங்கள் எரிந்து நாசமாகின. ஏராளமான விலங்குகளும் தீயில் சிக்கி இறந்திருக்கலாம் என கருதப்படுகின்றது. இந்நிலையில் தொடர்ந்து காற்று பலமாக வீசி வருவதால் பந்திப்பூர் அருகே உள்ள முதுமலை வனப்பகுதிக்குள் இந்த தீயானது பரவ தொடங்கியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை தமிழ்நாடு வனத்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கர்நாடகா பந்திப்பூரில் எரியும் காட்டுத்தீயை கட்டுக்குள் கொண்டு வர கர்நாடக அரசு 2 ஹெலிகாப்டர் மூலமாக தண்ணீர் கொண்டு செல்ல ஏற்பாடுகள் செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. மத்திய பிரதேச மாநிலத்தில் தோட்டத்தில் பயிரிடப்பட்டிருக்கும் அபின் பூக்களை கிளிகள் தின்று விடுவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் நிமூட் மாவட்டத்தில் அபின் பயிரிடப்பட்டு வளர்க்கப்படுகின்றது. போதைப் பொருளான அபின் மருத்துவத்திற்கும் பயன்படுத்தப்படுவதாக மத்திய பிரதேசத்தில் பல இடங்களில் தோட்டத்தில் பயிரிடப்படுகின்றன. இந்நிலையில் அபின் செடியில் உள்ள பூக்களை கிளிகளும் புறாக்களும் தின்று விடுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அபின் பூ மற்றும் காயிலிருந்து வடிகின்ற பால் திரவத்தை உண்பதால் பறவைகள் போதைக்கு அடிமையாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்.